வணக்கம் நண்பர்களே, இது நம்ம வீடு. இன்றைக்கி நம்ம பிரண்டை சாதப்பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிரண்டையை பறிச்சிட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப பிஞ்சாக இருக்குது. அதனால் இதில் இருக்க இந்த வேறு இலையை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். பிரண்டையை சுத்தம் பண்ணி இங்கே பாருங்கள், அதை கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்து தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வெந்தயம், மிளகு, சீரகம், கடுகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து தோல் நீக்காதது, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பூண்டு, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. கடைசியாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா வறுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்டாலே போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து பருப்பு வகைகளை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா பொன் வறுவலாக வறுத்து வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாயும் சேர்த்து வறுத்துடலாம். எண்ணெய் விடாமல் ட்ரையாக தான் இதை வறுக்கணும். இது கூட நான் கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்தே வறுத்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பருப்பு செவந்து வந்துச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் கடலெண்ணெய் விடுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். இப்போ இதில் பிரண்டையை சுத்தம் பண்ணி வச்ச பிரண்டையை போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். பாருங்கள், பிரண்டை வதங்கி கலர் மாறிடுச்சு. இன்னும் வேணும்னா கூட கொஞ்சம் வதக்கலாம். இந்த ஸ்டேஜே போதும்னு நினைக்கிறேன். இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு எல்லாத்தையும் போட்டு பொடி பண்ணி எடுத்துட்டா நம்மளுடைய பிரண்டை பொடி தயார். நான் இதை பொடி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது கூட புளியை சேர்க்கணும். ஸோ புளியை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும். புளி இந்த பிரண்டையில் இருக்கக்கூடிய அரிப்பு தன்மையை போக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த புளியை நம்ம சேர்க்குறோம். புளி நல்லா கொஞ்சம் வதங்கினுச்சுன்னா ஈஸியாக பொடி ஆகிடும். இல்லைன்னா அப்படியே தொக்கு தொக்கான்னு நின்றுடும். அதனால் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்ததெல்லாம் ஆறிடுச்சு. இதை மிக்சியில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட பிரண்டை பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் எடுத்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ட்ரையாக பண்ணதுனால நமக்கு 1 வீக் வரைக்குமே வரும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது.
கை கால் வலி முட்டி வலி இருக்கிறவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். சின்னவங்க பெரியவங்க எல்லாமே நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இப்போ ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாதம் ரெடி பண்ணணும், டக்குன்னு வெளியே அதாவது அன்றைக்கி குழம்பு வைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாதப்பொடியை நம்ம ரெடி பண்ணி நம்ம டிஃபன் கட்டி கொடுக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.